எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதற்கு எதிர்ப்பு அதிகமாகி இருக்கும் நிலையில் தற்போது அதுபோன்று தான் பேசவில்லை எனவும் தனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராக்குறதுக்கு இது பண்ணிருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேத்து வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சுலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்தவர்கள், எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள். இதே எங்க ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள்னு பேசுற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா? பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சதா? எங்க அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாரு, அது பொது தொகுதியா மாறுது. மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்க அண்ணன் வென்றாரா? இல்ல இல்ல, அங்க எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல, உடையாரு, மூப்பனாரு, வன்னியரு எல்லாரும் போட்டுத்தானே, இஸ்லாமியர் எல்லாம் போட்டுதானே அங்க ஜெயிச்சிருக்காரு. அது பொது தொகுதியான அண்ணன். நீ தாழ்த்தப்பட்டவன் இல்ல, நீ தமிழன், அங்கே நில்லு ஆராசான் ஏன் அரையா கருணாநிதி அவர்கள் சொல்லாம நீலகிரிக்கு கூட்டிட்டு போனாரு? ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க? அதே பக்கத்துல இருக்க திருச்சியில எழில்மலைன்னு இருந்த எழில்மலையை கொண்டு போய் எம்ஐஆர் ஜெயலலிதா பொது தொகுதியில நிறுத்தி வெல்ல வைக்கலையா? வெல்ல வைக்கலையா சொல்லுங்க? ஒரு தாழ்த்தப்பட்ட மகனா இருக்கிற அருந்ததியர்ல இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆக்கலையா? உன்னை அவமதிக்கிறாங்களா? நான் உட்பட நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா? சொல்லுங்க. உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபாலு? உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சரா போடுறேன்னு போடலையா? இதெல்லாம் தானே மாறுதல். அதை கூட நீங்க செய்யல. இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில நிறுத்துவாங்களே. ஒரு தொகுதி எங்க அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பொது தொகுதி கேட்டு போறதுக்கு என்ன பாடுபடுறாரு? சிரிக்காது. என்ன பாடுபடுறாரு? பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்துல குளிக்க கூடாது மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல. ரெண்டு ஒண்ணுதான். ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அது அவரே மறுத்திருக்காரு. மறுபடியும் நான் பார்த்தேன் ஊடகத்துல மறுத்திருக்காரு. அவர் இப்ப சமீப காலமாக நண்பர், நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு. அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி பண்ணிருக்காரு. அதனால அதோட விட்டுருவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம். அவர் 15 ஆண்டுகள் அந்த பணியை செய்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சி தலைவர் வழியில செய்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு
இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் டி.எம். சந்தோஷ் வராரு. அதுல வரக்கூடிய அவருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு நேரில் சந்திக்கணும்னு. இந்த சந்திப்பு நிகழுமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அன்றைக்கு உங்கள் மூலம் அன்றைக்கு தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும், அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை செய்ய வேண்டும் கேட்டிருந்தா திரு சந்தோஷ் அவர்கள் அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வந்தால் சந்தோஷம்தான். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. விமர்சனங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன். அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார், நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார். அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார். அதை நான் கோடிட்டு காட்டினேன். அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும், கடுமையாக யாரும், தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன். அதை எதற்காக பேசினேன் என்றால், கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார், பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.